சரி, நான் வரேன். தேங்க்யூ அபய். பட் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு ப்ளீஸ். ஷியோர். யூ கேன் கால் ஹர். ஓகே. நான் புறப்புறேன் நீலம். அம்மா, நீ போயிட்டு வாப்பா. மலிஷ்காவுக்கு நிச்சயம் எதுவும் ஆயிருக்காது. அதோட லக்ஷ்மிக்கும் எந்த தப்பும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நல்லதாச்சு வீரேந்திரன் கிளம்பி போயிட்டாரு. இல்லைன்னா லக்ஷ்மிக்கு எதிராக எதுவும் பண்ண விட மாட்டாரு. எனக்கும் மலிஷ்காவை பத்தி எதுவும் தெரிய வராது. இப்ப இந்த லக்ஷ்மியை நான் விட போறதில்ல. இங்க தப்பு ஏன் பொண்ணு கூட நடந்திருக்கு. இத பண்ணது லக்ஷ்மி. ஆனா இப்பவும் நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. மாம், நீங்க என்ன பண்றீங்க? எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி தானே நடக்குது. நம்ம மலிஷ்காவை காணோம், யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. இத லக்ஷ்மி தான் பண்ணிருக்கா. அவ தான் என் பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கா. அதனாலதான் காலையில எங்க போனான்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. ஐ எம் சாரி நீலம். இப்ப நாங்க போலீஸ் கிட்ட போய் தான் ஆகணும். எக்ஸாக்ட்லி. உங்க மேல மரியாதை இருந்தது, அதனால தான் நாங்க மௌனமா இருந்தோம். பட் ஐ எம் சாரி, லக்ஷ்மி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. இதுல போலீஸை இன்வால்வ் பண்ணி தான் ஆகணும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது உங்க பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அப்படி இருந்தும் நீங்க எங்க கௌரவத்தை பத்தி யோசிச்சிருக்கீங்க, எங்க அந்தஸ்தை பத்தி யோசிச்சீங்க. இதுவே பெரிய விஷயம்தான். ஆனா இன்னொரு பக்கம் இந்த லக்ஷ்மி வீட்டு மருமகளா இருந்துகிட்டு ஓப்ராய் பரம்பரையோட பேரை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் எங்க கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்கா. இப்போவும் அவளால தான் எங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. நான் ஏதாவது பேசலாமா நீலம்? இந்த வீட்டோட கௌரவத்தை யாரு தூக்கி நிறுத்தினாங்க, யாரு குழி தோண்டி புதைச்சாங்கன்னு அப்புறமா பேசிக்கலாம். இப்ப மலிஷ்காவோட பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. உங்க மகளை கண்டுபிடிக்க நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை தாராளமா செய்யுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ ஒரு விஷயத்த மறக்காத. இதுல லக்ஷ்மியோட பேர் எதுலயும் வரக்கூடாது கிரண். ஆண்டி, நாங்க அவ பேரை கொண்டு வரலனாலும் அப்பவும் போலீஸ் லக்ஷ்மியோட பேரை சொல்லத்தான் செய்வாங்க. அவங்க என்கொயரி பண்ண ஆரம்பிச்சா லக்ஷ்மி கண்டிப்பா வரத்தான் செய்வா. கிரண், அபய், நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். உங்க மனசுக்கு சரின்னு படுறத நீங்க செய்யலாம். நமக்கு மலிஷ்காவோட உயிர் முக்கியம். நீங்க அதை பாருங்க. போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. அங்கிள், வணக்கம் ஆண்டி. வணக்கம். வணக்கம் பாட்டி. நீ சந்தோஷமா இருக்கணுமா? இங்க பாரு, முதல்ல போய் நீ உன் அக்காவை பாரு. அவளுக்கு இப்ப உன் உதவி தேவை. போ. சரி நீலம், அதான் நீயே சொல்லிட்டியே. நீங்க மலிஷ்காவை கண்டுபிடிக்க என்ன செய்யணுமோ அதை தாராளமா நீங்க செய்யலாம். அதே நேரத்துல லக்ஷ்மி நிரபராதிதான்னு நிரூபிக்கப்பட்டுட்டா அதுக்கப்புறம் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டி வரும். இந்த குடும்பத்தோட கௌரவத்தை கலைச்சது யாருன்னு அப்ப தெரியும். அக்கா. ஷாலு, அக்கா, இப்ப எப்படி இருக்க? வா உட்காரு. அக்கா, இப்ப சொல்லு, என்ன ஆச்சு? அதோட கீழே என்ன நடக்குது? போலீஸ கூப்பிட போறதா பேசிட்டு இருக்காங்க. அக்கா பேசுக்கா. அவங்க எதுக்காக போலீஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க? என்ன மலிஷ்காவை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்களாம். அத நான் தான் பண்ணதா கிரண் ஆண்டி சொல்றாங்க. என்ன? அவங்களுக்கெல்லாம் என்னக்கா பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவங்களுக்கெல்லாம் மூளை இருக்கா இல்லையா? சரி, அவங்கள விடு. மத்தவங்க பிரச்சனை என்ன? அவங்களுக்கும் மூளை இல்லையா? ரொம்ப புத்திசாலி மாதிரி தெரியறாங்களா? மூளைலாம் எங்க போச்சான்? இந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு அவங்க கிட்ட காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு?
நான் நேத்து நைட்டு வெளியில போயிருந்தேன், யார்கிட்டயும் சொல்லாம. காலையில கூட நான் உன்கிட்ட போன்ல பேசினனே, அப்பதான் நான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன். சரி இப்ப அதுக்கு என்ன? நீ எங்க போன எதுக்கு போனன்றத அவங்க கிட்ட தெளிவா சொல்லு. ப்ராப்ளம் அங்கேயே சால்வ் ஆயிடும் இல்லையா? என்னால அதை சொல்ல முடியாது ஷாலு. சொல்ல முடியாத அளவுக்கு என்ன காரியத்தை பண்ணக்கா? எனக்கு எனக்கு அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அக்கா நீ போன்ல பேசும்போது என்கிட்ட சொன்ன அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன. எதுக்கு? அப்படி நீ என்ன தப்பு பண்ணன்னு அப்பா கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு? அக்கா சொல்லுக்கா. இங்க பாரு, எனக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லு. உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் மாறலாம், ஆனா நீ எந்த ஒரு தப்பையும் செய்ய மாட்ட. நீ எல்லாருக்காகவும் உயிரையே கொடுப்ப. யாருக்கும் நீ கெட்டதெல்லாம் செய்ய மாட்ட. யாரையும் நீ காயப்படுத்தவும் மாட்டக்கா. அப்ப என்ன ஆச்சுன்னு என்கிட்ட தெளிவா சொல்லு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. நீ நேத்து ராத்திரி எங்க போனன்றத அவங்க கிட்ட சொல்ல முடியல, அதனால அவங்களுக்கு உன் மேல டவுட் வந்திருக்கு. நீ அவங்க கிட்ட சொல்லிடு எங்க இருந்த, என்ன நடந்துச்சுன்னு. ஷாலு, இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அக்கா யாருக்கு? அண்ணே ப்ளீஸ், இப்போதைக்கு நீங்க இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோக்கா, நீங்க வாக்க காப்பாத்த நினைக்கிற அங்க உன் மேல பழி வருது. நீ எதுவும் பேசாம இங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா இவங்க உன் மேல என்னென்ன பழியெல்லாம் போடுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்கும்? என்ன வேணாலும் நடக்கட்டும் ஷாலு, ஆனா நான் வாக்கு கொடுத்திருக்கேன், மீற முடியாது. யார்கிட்டயும் எதுவும் சொல்லவும் முடியாது. என்னக்கா நீ என்கிட்டயாச்சும் சொல்லுக்கா. லட்சுமி அக்கா, நான் உன்னோட தங்கச்சி, நான் உன் கூட பிறந்தவக்கா. என்கிட்ட மறைப்பியா? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. நான் நிச்சயமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்க்கா. நீ யாருக்கு வாக்கு கொடுத்திருக்க? ஆயுஷ் கிட்ட. அப்படின்னா ஆயுஷ் எதையோ உன்னை மறைக்க சொல்லிருக்கான். யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கானா? என்னத மறைக்க சொல்லிருக்கான்? ஷாலு, ஆயுஷ் நேத்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். ஆக்சிடென்டா? அட கடவுளே, அவன் நல்லா இருக்கான்ல? அவனுக்கு ஒண்ணும் ஆகல ஷாலு, அவன் நல்லாதான் இருக்கான். அவன் எந்த ஒரு ஆளு இடிச்சானோ அந்த ஆளும் இப்ப நல்லாதான் இருக்கான். அவன் இப்ப எங்க இருக்கான்? ஆயுஷ் ரொம்பவே ஷாக்ல இருக்கான். அதனால அந்த ஓவர் ஷாக்னால மயக்கம் போட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். நான் அந்த டாக்டர் கிட்ட தான் பேச பாக்குறேன், ஆனா அவர் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுக்கா, பண்ணு. ஸ்பீக்கர்ல போடுக்கா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. டாக்டர், நான் லக்ஷ்மி ஓபேராய் பேசுறேன். ஆயுஷ் இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்காரு, கொஞ்சம் மயக்கத்துல இருக்காரு, கண் முழிச்சிருவாரு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், ஆக்சிடென்ட்ல ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுல, அவரும் நல்லா தான் இருக்காரு. அவருக்கு பெருசா அடி எதுவும் படல, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, தேங்க்யூ டாக்டர். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், எல்லாம் ஓகே இல்ல. ஆனா ஆயுஷோட ஆக்சிடென்ட் பண்ணிருக்கானா உன்னை எதுக்கு மறைக்க சொன்னான்? ஷாலு, அது ஆயுஷ் குடிச்சிருந்தாதான். குடிச்சிட்டு டிரைவ் பண்ணிருக்கான். ஷாலு, அவ ரொம்பவே பயந்து போயிருக்கான். அது மட்டும் இல்லாம அழுதுகிட்டே இருந்தான். அதோட பயந்து போய் அவன் மன்னிப்பு வர கேக்குறான். மனசார அவன் மன்னிப்பு கேட்டான். அவனால இந்த குடும்பத்தோட பேரு கெட்டக்கூடாதுன்னு அவன் யோசிக்கிறான். அக்கா, இது எல்லாமே சரி, என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உன் பேர் கெடுது இல்ல, உன் நிலைமை என்ன ஆகும்? அவங்க இப்ப போலீஸ கூப்பிட்டு தான் போறாங்க. ஒண்ணு பண்ணு, நீ உடனே மாமாக்கு போன் பண்ணு. அவர் எல்லாத்தையும் பார்த்து பாரு. இரு, நானே போன் பண்றேன், ஒரு நிமிஷம் இரு. அவர்கிட்ட என் ஷாலு, என்ன பண்ற நீ? ரிஷி கிட்டலாம் இப்ப எதுவும் சொல்ல தேவையில்ல. ரிஷி ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கான். நைட் எல்லாம் கண் முழிச்சு அவன் ஒரு பிரசன்டேஷனை ரெடி பண்ணான். ஆயுஷ் அந்த பிரசன்டேஷன்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். அதுக்காக ரிஷி ஆயுஷை கண்ட மேனிக்கு திட்டான். இந்த விஷயம் மட்டும் ரிஷிக்கு தெரிஞ்சதுன்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க ஓடி வந்துருவான். அவன் உழைப்பெல்லாம் வீணா போயிடும். இதனால நிறைய லாஸ் ஆயிடும். அட கடவுளே, ஏன் நீ இப்படி இருக்க? ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்திருக்க, ஒருத்தரோட உழைப்பு வீணாக கூடாதுன்னு நினைக்கிறக்கா நீ. ஆனா உன்னை பாரு, உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற. உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? எல்லார பத்தியும் கவலைப்படுற, முதல்ல உன்னை பத்தி கவலைப்படு. உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா குடும்பம் இல்லாம நான் இல்ல, கணவன் இல்லாமையும் நான் இல்ல. என்னுடைய அடையாளமே இவங்கள சுத்தி தான் இருக்கு.
நான் இவங்க கூட சம்மந்தப்பட்டிருக்கேன். அதோட ஆயுஷ் இருக்கானே, அவன் எனக்காக எவ்வளவோ செய்யறான். எனக்காக அவன் எல்லாரு கூடவும் சண்டை போடுறான். அவன் ஒவ்வொரு நேரமும் எனக்கு துணையா நிக்கிறான். அதே நேரம் அவன் இன்னைக்கு என்கிட்ட கேட்டிருக்கான். முதல் முறையா அவனா என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கான். அதை எப்படி என்னால கொடுக்காம இருக்க முடியும்? என்னால அவனோட நிலைமைய பார்க்க முடியல ஷாலு. அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். அவன் ரொம்பவே பாவம். அவன் பண்ண தப்ப நினைச்சு அவன் வருந்துறான் ஷாலு. அதுக்கு பிராயச்சித்தம் பண்ண கூட விரும்புறான். வீட்டுல இருக்கிற எல்லாருமே வருத்தப்படுவாங்களேன்னு நினைச்சு ரொம்ப பயப்படுறான். குடும்பத்தோட மானம் போயிடும்னு நினைச்சு அவன் மயங்கி விழுந்துட்டான். இப்ப மட்டும் நான் அவன் பேச்சு கேட்காம வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவனோட நிலைமை என்ன ஆகுங்கிறது கொஞ்சம் யோசி. அவன் அவனோட அம்மாவுக்கு கொடுக்கிற மரியாதையை எனக்கு கொடுக்கறான். அப்போ நான் எப்படி எல்லார்கிட்டயும் சொல்ல முடியும்? அவனுக்கு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நான் எல்லார்கிட்டயும் எப்படி சொல்ல? சரிக்கா, இப்ப போலீஸிங்க வந்துட்டாங்கன்னா அண்ணி, உங்களை கீழே கூப்பிடுறாங்க. போலீஸ் வந்துட்டாங்களா? ஆமா. லக்ஷ்மி தான் அதை பண்ணிருப்பாங்கன்னு உறுதியா சொல்றீங்களா? ஆஃப் கோர்ஸ் இன்ஸ்பெக்டர், அவ தான் மலிஷ்காவை கிட்னாப் பண்ணா. நாங்க அவகிட்ட கேட்டோம், மலிஷ்கா எங்கன்னு கேட்டோம், ஆனா அவ சொல்லவே இல்ல. அதனால தான் உங்களை கூப்பிட்டோம். உங்களால தான் அவ வாயை திறக்க முடியும். இன்ஸ்பெக்டர் சார், அக்கா எதுவுமே பண்ணல. இங்க இருக்கவங்க அக்காவை தப்பா நினைக்கிறாங்க, தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. யாரு? சார், நான் லட்சுமி அக்காவோட தங்கச்சி ஷாலு. என்னோட அக்காவை பத்தி எனக்கு தெரியும். அவ ரொம்ப நல்லவ சார். யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டா. இன்னொரு முக்கியமான விஷயம், மலிஷ்காவோட கிட்னாப் நடந்த போது மலிஷ்கா வீட்டுக்கு இவ போவே இல்ல. அப்போ உங்க சிஸ்டர் எங்க இருந்தாங்க? அவ ஷாலு இல்ல ஷாலு, சார் அது நான் 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 வந்து ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருந்தேன். ஆனா நான் உண்மையை சொல்றேன், மலிஷ்கா எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. நான் எதுவும் பண்ணல. அப்புறம் நீங்க எங்க போனீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. ஹாய் இன்ஸ்பெக்டர், இவ அத சொல்றதா இருந்தா எங்க கிட்டயே முதல்ல சொல்லிருப்பா. இவ தான் எங்க வீட்டுக்கு வந்து மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கவே இல்லை. போதும், வாய மூடு. ஓவரா ஷோ பண்ற. என் பொண்ணு என்ன நிலைமையில இருக்காளோ, ஆனா இவ மௌனமா இருக்கா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவள அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க ஸ்டைல்ல இவள கேளுங்க, அப்ப இவ சொல்லுவா. ஸ்டேஷன்ல வச்சு கேட்டா எல்லா விஷயமும் வெளியில வரும். என் அக்காவை பத்தி பேச நீங்க யாரு? அங்கிள், உங்க பொண்ணை பத்தி யாராவது தப்பா பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ, எந்த தைரியத்துல என்கிட்ட இந்த மாதிரி பேசுற? அப்போ நீங்க மட்டும் பேசலாமா என்ன? நீங்க பெரியவர், உங்களோட மரியாதையை காப்பாத்த தெரியலனா இப்படிதான் நடக்கும். அக்கா, நீ என்ன பேச விடு. நீங்க என் அக்காவை பத்தி தானே பேசுறீங்க. உங்களுக்கு என் அக்காவை பத்தி அப்படி என்ன தெரியும்? நீங்க போய் உங்களோட மலிஷ்காவை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எவ்வளவு ரகசியம் இருக்குன்னு. யூ பிரெட். இல்ல விடுங்க. இங்க பாருங்க ஆண்டி, இங்க பாருங்க அங்கிள், நான் உண்மையை தான் சொல்றேன். நான் எதுவுமே பண்ணல. அதோட மலிஷ்கா எங்க இருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ப்ளீஸ், என் பேச்ச நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? உன் பேச்ச நம்புற தகுதி உனக்கு இல்ல. அப்ப யாருக்கு தகுதி இருக்கு? மலிஷ்காக்கா? இனஃப். நீ அளவுக்கு அதிகமா பேசுற. நீ ரொம்ப வருத்தப்படுவ. இல்ல, நீங்க வருத்தப்படுவீங்க. எப்ப உங்களுக்கு உண்மை தெரியுமா அப்ப எல்லாரும் வருத்தப்படுவீங்க. ஐயோ, வேண்டாம். பெரிய குடும்பத்தை சேர்ந்த நீங்கலாம் இப்படியே நடந்துக்குவீங்க? இதை எங்க கிட்ட சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர். இதோ நிக்கிறாள எவ கிட்ட சொல்லுங்க. ஷாலு, இப்ப இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போ. நான் தான் சொல்றேன்ல, இப்பவே இங்க இருந்து வெளியே போ. அக்கா, ஷாலு இல்லங்க, மேடம் நீங்க எங்க கூட வந்தாகணும். ஏன்? நான் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேனே, அப்புறம் நான் எதுக்காக வரணும்? நான் எங்கேயும் வர மாட்டேன். நான் வரவே மாட்டேன். நீங்க பாருங்க, உங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு வேற வழி இருக்கு. தயவு செஞ்சு அப்படி பண்ண வச்சிடாதீங்க எங்களை. அரசு அதிகாரியை வேலை செய்ய விடாம தடுத்து கொடுறதுக்காக உங்க மேல இன்னொரு கேஸ் போட வேண்டியிருக்கும்.
ரிக்வெஸ்டா சொல்றேன், எங்க கூட வந்துருங்க. இல்ல, நான் உங்க கூட வர மாட்டேன். நான் எந்த தப்புமே பண்ணல. இல்ல, நான் வர மாட்டேன். பாட்டி பாட்டி பாட்டி, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லுங்க பாட்டி. என்ன உங்க கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுங்க பாட்டி. நான் இவங்க கூட போக மாட்டேன். அங்கிள் 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 ஆண்டி, நான் உண்மையதான் சொல்றேன். மலிஷ்கா எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. நான் எதுவுமே பண்ணல. என் பேச்ச நம்புங்க. அவளுக்கு என்ன ஆச்சு, யார் அவளை கிட்னாப் பண்ணா, எதுவுமே எனக்கு தெரியாது. ப்ளீஸ் நம்புங்க, ப்ளீஸ். அத்தை, நீங்களாவது சொல்லுங்களா அத்தை? ப்ளீஸ் என்னை யாராவது நம்புங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் எதுவுமே பண்ணல. இவங்களை கூட்டு வாங்க. வாங்கம்மா. இல்ல வேண்டாம். லக்ஷ்மி, என்ன விடு, காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. ரூமை நல்லா செக் பண்ணி பாருங்க ப்ளீஸ். நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. கவனமா தேடுங்க. ஆதாரம் எதா வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் கவனமா தேடி பாருங்க. சார், இங்க ஒரு கம்பல் இருக்கு. இந்த கம்மல் உங்க பொண்ணோடதா? காட்டுங்க சார். இல்ல. ஓ காட், இது லக்ஷ்மியோட ஜுவல்லரி. நீலம், இத பாரு. எஸ் இன்ஸ்பெக்டர், இது லக்ஷ்மியோடது தான். பாத்தியா, இந்த கம்மல் கூட உன்னோடது இல்லைன்னு சொல்ல போறியா என்ன? இது என்னோடது இல்ல, சொல்ல போனா யாரோடதுன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். இது என்னோடது. என்ன விடுங்க. ஏன் என்ன கட்டி போட்டிருக்கீங்க? லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்ன பண்ற? நீ எதுக்கு கிட்னாப் பண்ணிருக்க? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? என்ன தப்பு பண்ண? நான் ரிஷிய லவ் பண்ண, அதை தாண்டி என்னதான் பண்ண? நான் ரிஷிய கல்யாணம் பண்ணிக்க விரும்பினேன், ஏன்னா அவன் எனக்கு சொந்தம். உண்மையிலேயே அவன் எனக்கு தானே சொந்தம். சரி, இருக்கட்டும். சரி, நீ என்னை விட்டுடு. நானும் ரிஷிய விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவன் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்துருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பவாவது என்னை விட்டுடு. எனக்கு இங்க மூச்சு முட்டுது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை போக விடு லக்ஷ்மி, ப்ளீஸ். நீ என்ன சொல்றியோ அந்த மாதிரி நான் செய்யறேன். ஐ ப்ராமிஸ். நோ, நான் ரிஷி எனக்கு சொந்தமாக்க மாட்டேன். அவன் எனக்கு சொந்தமாகலன்னா நான் செத்துருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் லக்ஷ்மி, இப்போவாது என்னை விடு. எனக்கு இங்க சுத்தமா முடியல. ப்ளீஸ். இது என்னோட கம்மல் தான். ஆனா இது இங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்ப சொல்லுங்க, இங்க எப்படி இது வந்துச்சு? அதான் சொல்றல, எனக்கு தெரியல இது எப்படி இங்க வந்துச்சுன்னு. நான் இங்க வரக்கூட பாத்தியா நீலம், இவ தைரியத்தை பாரு. இப்பவும் இவ போய் பேசுறா. இவளுக்கு வேற என்ன தெரியும்? பொய் சொல்ல தானே தெரியும். இல்ல, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன் அத்தை. நான் உண்மையதான் சொல்றேன். இந்த கம்மல் என்னுடையதுதான். ஆனா இது எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர், போதும். இதோ தெரிஞ்சிருச்சுல, ஏதாவது பண்ணுங்க. இனியும் வெயிட் பண்றீங்க? சட்டத்துக்கு ஆதாரம் வேணும். நேத்து நீங்க எங்க போனீங்க? அதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இல்ல. ஆனா நீங்க இங்க நேத்து வந்திருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் இதோ இங்க இருக்கு. மலிஷ்காவை நீங்க தான் கிட்னாப் பண்ணீங்கன்னு இப்ப எங்களுக்கு தெளிவா தெரிய வந்துருச்சு.